வல்லரசாக உயிர்த்தெழுந்த ஜெர்மனியை வீழ்த்தியது ஹிட்லரா? ஜனநாயக அரசாங்கமும் பத்திரிகை சுதந்திரமும் உயர்ந்த கல்வி அறிவும் கொண்டிருந்த ஜெர்மனியில் எப்படி அது நிகழ்ந்தது? இலக்கியம், கலை, கட்டடக்கலை, அறிவியல், தொழில்நுட்பம் என அத்தனை துறைகளிலும் மேம்பட்டு இருந்த ஒரு நாட்டில் எப்படி ஹிட்லர் போன்ற ஒரு சர்வாதிகாரி உருவானார்? எப்படி நாசி போன்ற ஒரு நச்சு அமைப்பு சாத்தியமானது? ஹிட்லர் எப்படி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். We shall squeeze the German lemon until the pips squeak. ஒரு பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரி வெர்சாயிஸ் உடன்படிக்கையின் போது கிண்டலும் கேலியுமாக சொன்ன வார்த்தைகள் தான் இது. இப்படி பல கேலி, கிண்டல், அவமானங்களால் கொந்தளிப்பில் இருக்கிறாங்க ஜெர்மனியர்களோட மனவேதனையை புரிந்து கொண்ட கரெக்டாக களமிறங்குறாரு ஹிட்லர். Either victory of the Aryan or annihilation of the Aryan and the victory of the Jew என்ற சொன்ன ஹிட்லரின் ஒரே குறிக்கோள் ஜெர்மனி வளர வேண்டும் என்பதையும் தாண்டி ஆரியன் என்று அழைக்கப்பட்ட உயர்ஜாதி ஜெர்மனியர்கள் ஐரோப்பாவை ஆள வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. என்னுடைய கைக்கு ஆட்சி வந்தால் என்னெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஏற்கனவே மெயின் கம்ப் என்னும் சுயசரித நூலில் தெளிவாக எழுதியிருக்கிறாரு ஹிட்லர். முதல் வேலையாக இந்த வெர்சாயிஸ் உடன்படிக்கையின் அத்தனை விதிகளையுமே தூக்கி எறிகிறாரு. என்னோட வழி எப்போதுமே தனி வழி தான் அப்படின்னு அவரோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. ஜெர்மனியர்களோட வாழ்க்கையில் உள்ள அனைத்து அம்சங்களுமே நாசி என்னும் ஒரு சர்வாதிகார அரசால் கட்டுப்படுத்தவும் படுது. ஹிட்லரும் நாசி கட்சியும் ஜெர்மன் மக்களோட வாழ்க்கையில் ஒரு நிலையான அங்கமாக மாறுது. ஹிட்லரோட அந்த ஸ்வஸ்திகா சின்னம்ங்கிறது ஒவ்வொரு அரசு சீருடையிலையும் பொது கட்டிடத்துலையும் இடம்பெறுது. திரும்பும் இடத்துல எல்லாமே ஹிட்லரோட படங்கள் தான் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. இரு ஜெர்மனியர்கள் சந்தித்து பேசும்போது அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, ஹிட்லர் நல்லவர், நமக்காக தான் அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஜனவரி 1933 அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியோட அதிபராக பொறுப்பேற்கிறாரு. ஜெர்மனியோட புதிய வரலாறும் ஆரம்பமாகுது. இரண்டாம் உலகப் போர் வரையிலான 11 வருட ஹிட்லரோட அந்த ஆட்சியில் ஜெர்மனியோட வளர்ச்சிங்கிறத பார்த்தாக்க எல்லோரும் பிரமிக்கிற அளவுக்கு இருக்குது. ஏற்கனவே தனது முக்கியமான பொருளாதார மற்றும் வளங்களையும் பிரான்ஸ்கிட்ட பறி கொடுத்த ஜெர்மனி இப்போ பல மடங்கு பலத்தோட மீண்டும் தன்னோட பொருளாதாரத்தை எப்படியாவது நம்ம கட்டி எழுப்பணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே முயற்சி செய்கிறாங்க. அந்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில தான் முடியுது. இப்போ அந்த ஆயுத உற்பத்தி மற்றும் தேசிய சேவைகள் மூலமா இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பை ஹிட்லர் உருவாக்கி கொடுக்குறாரு. மக்கள் சுதந்திரத்தை இழந்திருந்தாலுமே நாசி பொருளாதார கொள்கைகள் அந்த சமூகத்தில் வெவ்வேறு குழுக்களில் வெவ்வேறு விளைவுகளில் ஏற்படுத்தினாலும் சாதாரண அந்த நடுத்தர மக்களோட வாழ்க்கை தரம்ங்கிறது பல வகைகளில் மேம்படவும் தொடங்குது. முதலாம் உலக போர்னால ஏற்பட்ட கடும் பொருளாதார சரிவின் விளைவாக 1933 60 லட்சமாக இருந்த அந்த ஜெர்மனியோட வேலையின்மையோட அளவை 1939 அதாவது வெறும் ஒரு 3 வருடங்களுக்குள்ளேயே 3 லட்சமாக குறைக்கிறாரு ஹிட்லர். இதே இந்த 1940 அதுக்கடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஜெர்மனியோட அந்த வேலையின்மைன்னு பார்த்தாக்கா அதிகாரப்பூர்வமாக 0 எட்டுது. மருத்துவமனைகள், பள்ளிகள், தொழிற்சாலைகள், பொது கட்டட நிர்மாணம் என ஆரம்பித்த ஹிட்லரோட அந்த அதிரடி திட்டங்கள் பல லட்சம் ஜெர்மனியர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குது. 1936 கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒலிம்பிக் ஸ்டேடியத்தின் கட்டுமான பணி மட்டுமே 80,000 பேருக்கான வேலையை உருவாக்கி கொடுக்குது. ஃபெராரோ ஹாலிவுட் ரெசார்ட், எரோமன் நீர்மூழ்கி கப்பல் தளம், நாசி கட்சி பேரணி மைதானம், பிளாக் டவர்ஸ், விமான போக்குவரத்து அமைச்சகம், ஈகிள் நெஸ்ட் போன்ற ஜெர்மனியோட அந்த பிரம்மாண்டமான கட்டடங்கள் எல்லாமே நாசி ஆட்சியில் உருவானது தான். ஜெர்மன் தொழிலாளர்களுக்கு மில்லியன் கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி மற்றொரு முக்கிய துறை ஆயுத உற்பத்தி அப்படின்னே சொல்லலாம். நாசி பொறியாளர்கள் இராணுவ தொழில்நுட்பத்தில் புதுமையானதை கொண்டுட்டு வர்றாங்க. துல்லியமான பீரங்கிகள், எக்ஸ்ரே துப்பாக்கிகள், தரைவழி கப்பல்கள் போன்ற பல நவீன ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறாங்க. இன்றைய அந்த நவீன ஆயுதங்களும் அவங்களோட காலத்தில் தான் உற்பத்தி செஞ்சுருக்கிறாங்க. வெர்சாயிஸ் உடன்படிக்கையின் போது முற்றிலுமாக முடக்கப்பட்ட ஜெர்மன் விமானப்படை ஹிட்லரோட ஆட்சியில் மறுபடியும் கொண்டுட்டு வர்றாங்க. முதல் ஃபைட்டர் ஜெட் விமானம் ஹிட்லரோட காலத்தில் ஜெர்மனி கண்டுபிடிக்கப்பட்ட மிக முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம்.
முதலாம் உலகப் போரில் தோல்வியுற்ற ஜெர்மனிகிட்ட இருந்த அத்தனை ஃபைட்டர் விமானங்களையுமே வந்து நேச நாடுகள் வந்து கைப்பற்றிடுவாங்க. அதை வந்து ஹிட்லரோட காலகட்டத்தில் வந்து அதையும் விட பன்மடங்கு அதை வந்து ஃபைட்டர் விமானங்களை வந்து செஞ்சுருவாங்க. ஜெர்மனியை விட எந்த நாடும் வலிமையாகவும் வளமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஹிட்லர் வந்து நினைக்கிறாரு. 1930லன்னு பார்த்தாக்கா அமெரிக்காவில் கிட்டத்தட்ட எல்லோருடைய வீட்லேயுமே ஒரு காருங்கிறது இருக்குது. அதை வந்து ஹிட்லரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு இதில் இருக்கிறாரு. அமெரிக்காவில் வந்து உற்பத்தி செய்யப்படும் கார்களை விட தரத்தில் சிறப்பாகவும் விலையில் வந்து குறைவாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரை உருவாக்குறதுங்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. இந்த விஷயத்தில் ஹிட்லரோட கை கோக்குறாங்க அந்த காலத்தில் வாழ்ந்த தலை சிறந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரான ஃபெர்டினண்ட் போர்ஷ். வரைக்குமே உலகத்தில் வந்து மிகவும் பாதுகாப்பான அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் விற்பனையில் சாதனை புரியும் வோல்க்ஸ்வேகன் கார் நிறுவனம் வந்து உருவாகுது. மே 28, 1937 டுடே ஐ ரிவீல் டு த வேர்ல்ட் த பீப்புள்ஸ் கார் என்று ஹிட்லர் பேசியதெல்லாம் ஜெர்மன் வரலாற்றில் உள்ள முக்கிய பக்கங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். நாசி அமைப்பின் ஸ்வஸ்டிகா சின்னத்திலிருந்து உருவான ஒரு லோகோவோட உருவான வோல்க்ஸ்வேகன் வந்து இன்று வரைக்குமே அந்த லோகோவை வந்து மாற்றிக்கொள்ளாம தான் இருக்கிறாங்க. இன்று வரைக்குமே ஒரு மிடில் கிளாஸ் மக்களோட ஒரு கனவாக இருக்கும் அந்த சொந்தமான ஒரு கார் அப்படிங்கிறது 1933லேயே ஜெர்மனியர்களோட வாழ்வில் வந்து நிஜமாக்குறாரு ஹிட்லர். இந்த காலத்தில் $500 அமெரிக்காவில் விற்பனையான கார்களை விட தொழில்நுட்பத்தில் சிறந்த கார்களை வெறும் $150 உருவாக்கி ஆட்டோமொபைல் புரட்சி வந்து செய்யுது ஜெர்மனி. 1939 2ஆம் உலகப் போர் வெடித்த போது கார் உற்பத்தியை நிறுத்திட்டு ஜெர்மன் இராணுவத்துக்கு தேவையான ஆயுதம், வெடிமருந்து, போர்க்கப்பல்கள், யுத்த விமானங்கள், இராணுவ வாகனங்கள் போன்றவற்றை வந்து உற்பத்தி செய்யும் களமாக அந்த வோல்க்ஸ்வேகனோட தொழிற்சாலையாக வந்து மாற்றுறாரு ஹிட்லர். ஒப்பந்தத்தில் வந்து ஜெர்மனியோட அந்த விமானப்படையை வந்து தடை செய்யணும், இப்போ வந்து போர் விமானங்களை வந்து தயாரிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு கடும் நிபந்தனைகளை வந்து விதிச்சிருந்தாங்க. அடால்ஃப் ஹிட்லர் வந்து இந்த தொழிற்சாலையை வந்து வெளி உலகுக்கு தெரியாமல் இந்த யுத்த விமானங்களை வந்து தயாரிக்கிற ஒரு இடமாக வந்து பயன்படுத்துகிறாரு. இதை வந்து அமெரிக்கா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. 1944 இந்த தொழிற்சாலை மீது மிகப்பெரிய குண்டுவெடிப்பை வந்து நிகழ்த்தி முற்றிலுமாக வந்து தகர்த்துறாங்க. இருந்தாலுமே 2ஆம் உலகப் போருக்கு பின் மீண்டும் உயிர்த்தெழுந்த ஜெர்மனி இன்று வரைக்குமே அந்த ஆட்டோமொபைல் துறையில் யாராலுமே அசைத்து பார்க்க முடியாத ஒரு ஜாம்பவானாக தன்னோட இடத்தை வந்து நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. ஜெர்மனியின் அசைக்க முடியாத அரசனாக இருந்த ஹிட்லர் வீழ்ந்தது எப்படி? ஃபீனிக்ஸ் பறவை போல தன் சாம்பலில் இருந்தே மீண்டு வந்த ஜெர்மனி சறுக்கிய இடம் எது? 20 வருடங்களுக்குள்ளேயே மீண்டும் ஒரு யுத்த தீ வந்து பற்றி எரிந்தது எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.